குறிப்பா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலத்துல நகர வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்த அனுபவம் அவருக்கு இந்த பகுதியில ஒரு நிர்வாக நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு. சாலைகள், குடிநீர் திட்டங்கள், கழிவு மேலாண்மை அமைப்புகள் போன்ற அடிப்படை வசதிகள்ல முன்னேற்றம் ஏற்பட்டதா அவரோட ஆதரவாளர்கள் வலியுறுத்துறாங்க. இதனால அவரோட வளர்ச்சி மையப்படுத்திய தலைவர் என்ற பெயரையே பெற்றிருக்கு. ஆனா தற்போதைய அரசியல் சூழல இந்த வளர்ச்சி விவாதம் ஒரு முக்கிய அரசியல் ஆயுதமா மாறி இருக்கு. வேலுமணி அவர்கள் தற்போதைய அரசு விமர்சிக்கும் போது புதிய திட்டங்கள் இல்லை என்ற கருத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாரு. இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, வளர்ச்சி யாரால ஏற்படுது என்ற அடிப்படை அரசியல் கேள்வியும் எழுப்புது. அரசியல் அறிவியல் பார்க்கும்போது இது கிரெடிட் கிளைமிங் பாலிடிக்ஸ் என்ற ஒரு நடைமுறை. அதாவது ஒரு திட்டத்தை யார் தொடங்கினாங்க, யார் நிறைவேற்றினாங்க என்ற விவாதம் வாக்காளர்களோட மனதில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தது. மறுபுறம் திமுக தரப்பு தங்கள் ஆட்சியில பல புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதா வலியுறுத்துறாங்க. குறிப்பா ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், சாலை மேம்பாடு, குடிநீர் வசதி, கழிவு மேலாண்மை போன்ற துறைகள்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அவர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில உண்மையான நிலை என்ன என்பது மக்கள் தங்கள் அனுபவத்தின் அடிப்படையில மதிப்பீடு செய்யறாங்க. நகர்ப்புற வாக்காளர் மற்றும் கிராமப்புற வாக்காளர்களுடைய பார்வையில வேறுபாடு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதுதான். நகர்ப்புற மக்கள் அடிப்படை வசதிகள், சிறிய குறைபாடுகளையும் பெரிதா கருதுவாங்க. ஆனா கிராமப்புற மக்கள் நீண்ட கால பிரச்சனைகளோட தீர்வை முக்கியமா பாக்குறாங்க. சமூக அமைப்புகளோட தாக்கமும் இந்த தொகுதியில கணிசமா இருக்கு. குறிப்பா வணிகர்கள், தொழிலதிபர்கள், விவசாயிகள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் ஆகியோரோட எதிர்பார்ப்புகள் அரசியல் முடிவுகளை பாதிக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் தொழில்துறை வளர்ச்சியில முன்னணி வகிக்கிறதுனால இந்த பகுதியில தொழில் நட்பு கொள்கைகள் முக்கியமானது. மின்சாரம், சாலை வசதி, தொழிலாளர் கிடைக்கும் நிலை போன்ற அம்சங்கள் தொழிலதிபர்களோட வாக்கு மனநிலையை தீர்மானிக்குது. விவசாய துறையிலும் தொண்டாமுத்தூர் முக்கிய பங்கு வகிக்குது. நீர் மேலாண்மை, பாசன வசதி, மழை சார்பு விவசாயம் போன்ற அம்சங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கையை பாதிக்குது. நீர் பற்றாக்குறை ஒரு நீண்ட கால பிரச்சனையா இருக்கு. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பது எந்த அரசுக்கும் ஒரு சவாலாவே இருக்கு.